என்ன பிரசாத், எப்போ வந்த? அமைதியா உட்கார்ந்திருக்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சின்ன குழப்பம், அவ்வளோதான். அமைதியா இருந்த குழப்பம் தீராதுப்பா. 4 பேர்கிட்ட பேசினாதான் குழப்பமும் தீரும், மனசும் அமைதியாகும். இல்லனா பாறாங்கல்ல மனசுக்குள்ள சுமக்கிற மாதிரியே இருக்கும். மனசுக்குள்ள பாறாங்கல்ல சுமக்கிறது பெரிய பிரச்சனை இல்லைம்மா. பாசத்தை சுமக்கிறது தான் பிரச்சனை. என்னப்பா சொல்ற? சொந்தங்கள் சொல்லத்தானே ரத்தங்கள், சோதித்து பார்த்தால் வேறு அர்த்தங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்லம்மா. சரி, அதுக்கும் நீ பேசுற விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்? ரத்தங்களுக்கும் அர்த்தங்களுக்குள்ள வித்தியாசம்தான். ஆனா எனக்கு தான் எதுக்கும் எந்த அர்த்தமும் புரியல. இப்ப நீ என்ன குழப்புற? நான் குழப்பலமா, நானே குழம்பி போயிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் உன் மருமக கவிதா. கவிதாவா? அவ என்ன பண்ணா? ஏன் மருமக தெளிவானவளாச்சேடா? அவ ரொம்ப தெளிவானவ தான். அதனாலதான் எல்லாரையும் குழப்பிட்டு இருக்கா. டேய், எனக்கு விளங்குற மாதிரி சொல்லி தொல்லடா. அம்மா, கவிதா பழையபடி அவ கம்பெனி ஆரம்பிக்க போறா. நல்ல விஷயம் தானடா. அவளும் சும்மாவே இருக்க முடியுமா? அம்மாவையும் அப்பாவையும் எதிர்பார்க்காம ஓடி ஆடி உழைச்சவ கொஞ்ச காலமா அமைதியா இருந்துட்டா. அவளுக்குன்னு ஒரு வேலை இருக்கணும்ல. அது எதிர்காலத்துல உனக்கும் அவளுக்கும் நல்லது தானடா. நிகழ்காலமே பூஜ்யமா இருக்குமா, எதிர்காலம் சூன்யமா இருக்கு. இதுல எது நல்லது? ஏதோ பிரச்சனையை நீதான் உருவாக்கியிருக்க. என் மருமக நல்லவ. உன் மருமக நல்லவதாமா, நான் இல்லைன்னு சொல்லல. அப்புறம் என்னடா? அவ திரும்பவும் ஆரம்பிக்கிற கம்பெனில நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணோன்னு மாமா ஆசைப்படுறாராம். ஆனா அவளுக்கு அதுல விருப்பம் இல்ல. அதை பத்தி என்கிட்ட வந்து பேசுனா. அவளோட விருப்பத்தெல்லாம் சொல்லிட்டு, அதாவது என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண விரும்பல அப்படிங்கிற அவளோட கருத்தெல்லாம் சொல்லிட்டு, இது என் பாட்டு நீயே சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு போனா. இது மாமாவுக்கு தெரியாது. ஆனா நான் போய் அவர்கிட்ட பேசினேன். அவரு எதுவுமே புரியாம பேசினாரு. அதுதான்மா எனக்கு குழப்பம். நான் ஒதுங்கிறேம்மா. கவிதாக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னா பிரசாதுக்கும் இருக்கும்ல. இருக்குடா. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனா அவ என் மருமக. அவளை சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும். அவ இப்போ இந்த வயசுல இப்படி ஒரு முடிவு எடுக்கிறான்னா அது வேற ஒரு காரணத்துக்காக இருக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவ குழம்பிய குட்டையில மீன் பிடிக்கிறவ இல்ல, குட்டைய குழப்பி விட்டு மீன் பிடிக்கிறவ. பிடிக்கிறாளா இல்லையான்னு பாரு.
பா, என்னம்மா காலையிலே கிளம்பிட்ட? நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. ஆ மா, ம் நான் கோயிலுக்கு போறேன், நீயும் வரியா? இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ போயிட்டு வா. சரிம்மா, நீ பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். हरिद्वमापर्णैः इन्द्राजागिसहस्रयुगैः अग्निर्विभ्राश्रिवसनाः वाजुष्वेदशि गद्रुगाः संवत्सरो विशोवर्णैः नित्यास्तेन जरास्तवां शुभ्रह्मण्योगं शुभ्रह्मण्योगं शुभ्रह्मण्यो सर्वाभीष्टप्रसादबलसिद्धिरस्तु त्रयम्बकं यजामहे सुगन्धिं पुट्टिवर्धनम् उर्वारुकं मृगवन्दनां मृत्योमुक्षयमामृताहादे सर्वाभीष्टप्रसादबलसिद्धिरस्तु महदैश्वर्यापि विद्धिरस्तु धनं धान्यं वशं भगपुत्रलाभம். வாமா, என்ன இன்னைக்கு அர்ச்சனை கூட கொண்டு வரலையா? எப்போ நீங்க பணக்காரங்களுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சீங்களோ அதோட நான் அர்ச்சனை பண்றதையே மறந்துட்டேன். தப்புதாம்மா, மன்னிச்சுக்கோம்மா. அன்னைக்கே நான் எல்லாத்தையும் உணர்ந்துட்டேம்மா. இனிமேல் அந்த மாதிரி நடக்காதுமா. நீ எப்போ வேணாலும் வாமா. இது உன்னோட கோவில், உன்னோட அப்பா தேவராஜ் ஐயா கட்டின கோவில். அவருக்காக நான் எதை ஒன்னாலும் செய்வேன். அன்னைக்கு செய்யலையே நீங்க. மன்னிச்சிருமா. சதமானம் பவதி சதாஜ புருஷ சதேந்திரஜம் ஆஜுஷேவேந்திரஜே பிரதிதிட்டதி. சந்தோஷமா இருமா, க்ஷேமமா இருமா. ृदाम्बुरीं तस्मै ब्रह्म च ब्रह्माक्षहाजुकीर्तिं प्रजान्ततोः सर्वाभीष्टप्रसादबलसिद्धिरस्तु महदैश्वर्यापि विद्धिरस्तु. कार्तिकेयाद्रमाहावं स्कन्दाद्रमाहावं गुगाद्रमाहावं षण्मुखाद्रमाहां फालनेत्रसुधाद्रमाहावं प्रभवे नमाहावं पिङ्गलाद्रमाहावं कृत्तिकासुनवे नमाहां ओं शिखिवाकणाद्रमाहावं दुषद्भुजाद्रमाहां ओं दिशन्नेत्राज नमः. कार्तिकेयाज विद्महे शक्तिगस्ताज धीमहि कन्नस्कन्दप्रचोदयात् उमाकोमलहस्ताभ्यां शम्भावितललाटकम् हिरण्यकुण्डलं वन्दे कुमारं पुष्कलश्रेक्षम महावल्लीदेवसेनाम्बिका समेत सुब्रह्मण्य.
அப்பா ம். என்னப்பா இது ஆச்சரியம்? ம்? நெத்தியில விபூதி வைக்கிறதுக்கே யோசிக்கிற என் அப்பா இன்னைக்கு கோவிலுக்கு வந்திருந்தாரு. என்னப்பா திடீர்னு? ம்? யாருக்காக வேண்டிக்க வந்தீங்க? ஆ. எனக்கா இல்ல அம்மாவுக்கா? 2 பேரும் வந்திருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம. அப்படின்னா நான் அன்னைக்கு கேட்டேனேப்பா, உங்க கல்யாண நாள் அது இன்னைக்கு தானப்பா? அதெல்லாம் இல்லடா கண்ணம்மா. சும்மா கோயிலை பார்க்கணும்னு தோணுச்சு வந்தேன், அவ்வளவுதான். நீங்க சொல்ல மாட்டீங்க. ம்? நான் அம்மாவை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். என்னம்மா லக்ஷ்மி கண்ணு, சௌக்கியமா? ம்? நான் கூப்பிட்டாலாம் கோவிலுக்கு வர மாட்டீங்க, வேலை இருக்கும், ஆனா தனியா வருவீங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்க ஐயாவும். ஆனா நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேனே. மிஸ்டர் தேவராஜுக்கும் மிஸ்ஸஸ் லக்ஷ்மி தேவராஜுக்கும் இன்னைக்கு தான் கல்யாண நாள். அப்புறம் எதுக்கு நீங்க தனித்தனியா வந்தீங்க? தம்பதிகளை ஜோடியா வந்திருக்கலாம்ல. சங்கோச்சமா? இல்ல உங்களுக்குள்ள ஏதாவது ஊடலா? அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. அப்படின்னா நீங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வரல, அப்பாவும் உங்ககிட்ட சொல்லிட்டு வரல. அப்ப ஏதோ பிரச்சனை இருக்கு, புரிஞ்சுக்கிட்டமா? வா, என் கூட வா. எங்க? உங்க 2 பேரோட பிரச்சனையையும் நான் தீர்த்து வைக்கிறேன். வா. எங்க? வாமா. ஏய், பா, அப்பா.
அப்பா, குற்றவாளி குற்றவாளி கூண்டுக்குள்ள நிக்கிற மாதிரி நாம நின்னுட்டு இருக்கோம். இதுதான் நிதர்சனம். இல்லைன்னு சொன்னா அது கொச்சத்தனம். எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்கப்பா அப்படின்னு நான் கேட்க போறதில்ல. வரமாட்டேன்னு சொன்ன அம்மா கோவிலுக்கு வந்ததை பத்தி நான் திருப்பி விசாரிக்க போறதும் இல்ல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன்ப்பா. எனக்கு எல்லா காலத்திலயும் அப்பா அம்மாவா நீங்க 2 பேரும் இருக்கணும். இந்த உடம்புல இருக்கிற ஜீவன் அடங்குற வரைக்கும் அது மட்டும் போதும்பா.